டாக்டர் கபிலா ரஜி, கன்சல்டன்ட் கைனகாலஜிஸ்ட் அண்ட் ஆப்ஸ்டிஷியன், தெப்பக்குளம், மதுரை. கருத்தரிக்கிறதுக்கு ஒரு ஃபீமேல் வந்து ரெடி ஆகிறாங்க. அப்போ அவங்களுக்கு என்னென்ன பாடியில் சேஞ்சஸ் வரும், நான் வந்து எனக்கு ப்ரெக்னன்சி எனக்கு வருதா இல்லையா அப்படின்னு ஒரு ஆன்டிசிபேஷன்லேயே எல்லாருமே வந்து கேட்பாங்க. ஸோ என்ன அப்படின்னா, ஒரு பேஷண்ட் வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னா, இனிஷியலாக அந்த சைக்கிளில் வந்து அந்த ஓவுலேஷன் டைம் தான் கன்செப்ஷனாக ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஓவுலேஷன் டைம்ன்றது என்ன அப்படின்னா, பீரியட்ஸ் வந்து 12ஆவதுலேருந்து 16ஆவது நாளுக்குள்ளே சேர்ந்துருக்கும்போது கன்சீவ் ஆக பாசிபிலிட்டி. ஸோ அந்த மொதல் நாள்லேருந்தே கரு வந்து உருவாக ஆரம்பிக்கும். வந்து 2 செல் ஸ்டேஜ், 4 செல் ஸ்டேஜ், 8 செல் ஸ்டேஜ்லாம் சொல்லி போய் அது பிளாஸ்ட் அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ அந்த டைமில் அம்மாவுக்கு என்னென்ன சேஞ்சஸ், ஏன்னா அவங்க பாடியில் அப்படியே ஹார்மோனே வந்து ரிவர்ஸாக ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் 2 ஹார்மோன் இருந்ததில் ப்ரொஜெஸ்ட்ரான்ற ஹார்மோன் அதிகமாக போக ஆரம்பிக்கும், ஈஸ்ட்ரஜன் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். முகம்லாம் வந்து ஒரு மாதிரி ஸ்கின்னெல்லாம் வந்து ஒரு மாதிரி நல்ல பாலிஷ்டாக ஆகலாம். அது மாதிரி லைட் வெயிட் கெயின் இருக்கும், ஒரு மாதிரி பசி எடுக்க ஆரம்பிக்கும், பேக் பெயின் வரலாம், அதே மாதிரி ஒரு ஹெவினஸ் ஆஃப் பிரெஸ்ட் இருக்கலாம், அதே மாதிரி வயிறில் ஏதோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கலாம், ஒயிட் டிஸ்சார்ஜ் மைல்டாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் எல்லாத்தையுமே நம்ம வந்து இது ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் தான் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்க முடியாது. யூ ஹாவ் டு கன்ஃபார்ம். ஏன்னா அது ப்ரெக்னென்சி இனிஷியலாக புதுசாக இப்போ தான் ஃபீல் பண்ணுறவங்க ஓகே, நிறைய பேர் அந்த ப்ரெக்னென்சிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்க எல்லாத்தையுமே அதே மாதிரி கன்க்ளூட் பண்ணுவாங்க. அதனால் எல்லாமே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அந்த ஒரு 2 வீக்ஸில் வந்து அவங்களுக்கு பாடியில் வந்து ஒரு வெயிட் கெயினோ, ஒரு அப்பிடைட்டோ, இல்லை ஒரு வயிறில் புல் பண்ணுற மாதிரி, கொஞ்சம் யூரின் அடிக்கடி வர்ற மாதிரி, ஹெவினஸ் ஆஃப் பிரெஸ்ட் இருக்கலாம், மைல்டு ஒயிட் டிஸ்சார்ஜ், யூரின் அடிக்கடி போகிற மாதிரி இருக்கும், லோ பேக் பெயின் இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது பீரியட்ஸ் வந்த 35 டே இல்லை 40 டேஸ்க்கு அப்புறம் ஒரு யூரின் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்கனாலே தெரியும். யூரின் கார்டு வந்து இப்போது எல்லா மெடிக்கல் ஷாப்லேயுமே இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டாக்டரை போய் பார்க்கும்போது அந்த ரிப்போர்ட்டை வந்து அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. அது வந்து நீங்கள் பாசிட்டிவாக நெகட்டிவானு ஒவ்வொரு டெஸ்ட்டில் கிளியராகவே தெரிஞ்சிடும். அது பாசிட்டிவ் அப்படின்னா 2 கோடு தெரியும், ஒவ்வொன்றில் வீக்காக தான் தெரியும். ஸோ அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு டாக்டரோட ஹெல்ப் தேவை. ஸோ அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு இமீடியட்டாக டாக்டரை ஹெல்ப் கேட்டிங்க அப்படின்னாலே அவங்க வந்து சொல்லுவாங்க. அப்புறம் வந்து அவங்க கைட் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்னலாம் நீங்கள் செய்யலாம் அப்படின்றது தெரிய வரும். அண்ட் ஒன் மோர் திங், இன்கேஸ் நீங்கள் ப்ரெக்னென்சியை எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் வந்து ஃபுட் ஹேபிட்ஸு, உங்கள் லைஃப் ஸ்டைலு, இது எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல சேஞ்சஸை கொண்டு வாங்க. நிறைய புக்ஸ் படிங்க, நிறையா வந்து மைண்டில் ஹெல்த்தி தாட்ஸு, அதாவது ஒரு கோவம், ஆங்கர் இதெல்லாம் கொண்டு வராமல் ஒரு ஹாப்பி மைண்டாக வச்சுருந்தீங்கன்னா இட் வில் ஹெல்ப் யுவர் பேபி டு ஃபார்ம் ஹாப்பி. அண்டு செகண்ட் திங் வந்து ஃபுட் ஹேபிட்ஸு, நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு, நட்ஸு, ஜூஸஸ்ஸு, வெஜிடபிள்ஸு, நிறைய நான்வெஜ் எடுத்துக்கிறத விட இந்த மாதிரி எடுக்கும்போது உங்கள் பேபிக்கும் வந்து தேவையான நியூட்ரிஷன், எஃபிஷியன்சி எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ ஹெல்த்தி பேபியாக ஃபார்ம் ஆகும், அபார்ஷன்ஸோட சான்சஸ்லாம் குறைய ஆரம்பிக்கும். கீரை இதெல்லாம் நிறைய ஐட்டம்ஸ் கிடைக்குது, கீரை வகைகள், நட்ஸு, இதெல்லாம் மேண்டேட்ரியாக உங்கள் ஃபுட்டில் எடுத்துக்கோங்க. எடுக்கும்போது இதெல்லாமே வந்து பேபிக்கும் ஹெல்ப் பண்ணும்.